கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளிலே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நாம் அவருடைய வசனங்களை தியானிக்க தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், கர்த்தருக்கு பிரியமானவன். கர்த்தருக்கு பிரியமானவன், beloved of the Lord, beloved of the Lord. திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவதாக எடுத்துக்கொள்ளலாம். சாலமோன் சூலமித்தியை பார்த்து அநேக தரம் என்ன சொல்லுகிறார்? என் பிரியமே, என் பிரியமே, என் பிரியமே என்று சொல்லுகிறார். உன்னத பாட்டு 2:10 4:1 வாசிக்கிறோம். அதே போல சூலமித்தியாலும் சாலமோனை பார்த்து என் நேசரே, என் நேசரே, என் நேசரே என்று சொல்லுகிறார். பிலவட், பிலவட் என்ற வார்த்தை நேசர் என்றும் பிரியமே என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கவனிச்சிங்கன்னா இந்த உன்னத பாட்டில் தான் அநேக தடவை அந்த வார்த்தை வருகிறது. என் நேசர், மை பிலவட், என் பிரியமே, மை பிலவட் என்ற வார்த்தை உன்னத பாட்டில் மட்டும்தான் 28 தடவை இடம்பெற்றிருக்கிறது. சாலமோன் சூலமித்தியாலை பார்த்து சொல்வது போல, சூலமித்தியால் சாலமோனை பார்த்து சொல்வது போல இருக்கிற இந்த நேச வாக்கியம் உண்மையிலே யாருக்கு பொருந்தும் என்றால், இயேசுவானவர் சபையை பார்த்து சொல்லுவது போல என் பிரியமே என்று அவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். அன்பானவர்களே, உண்மையிலே ஆண்டவர் சொல்றது மாதிரி என் பிரியமே, என் ரூபவதி அப்படின்னு இருக்குல்ல, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையிலே நம்ம ஆண்டவருக்கு பிரியமாகத்தான் நடக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். ஏன் இந்த கேள்வியை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன் என்றால், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், இன்னைக்கு வேதாமத்தை கையில் எடுத்துக்கொள்வோமா? திருப்பிக் கொள்வோம். 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம். அந்த அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா மேலும் கடைசி நாட்களில் 1ஆம் வசனம், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களாம்? தற்பிரியராயும், செல்ஃப் லவ், செல்ஃப் லவ், தற்பிரியம், தன்னைத்தானே நேசிக்கிறவர்கள். சரிங்களா? தன் மீது அதிக நேசம், செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்பிரியம், எனக்காக என்னையே அழகுபடுத்திக் கொள்வது, என்னை நல்ல முறையில் காமிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக, அப்பியரன்ஸ், செல்ஃப் அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக, ஏன் எனது என்னுடைய காரியம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தற்பிரியம், தற்பிரியம். அடுத்து பாருங்க, அடுத்து என்னது? பணப்பிரியம். தற்பிரியமும் பணப்பிரியமும் இந்த உலகத்தில் நிரம்பி இருக்கிறது. அதே அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. 4ஆம் வசனம் சொல்லுது, பிற்பகுதி கடைசி வரி, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். சுகபோக பிரியம் அதாவது ஆடம்பரமாக இருக்கணும், கடன் வாங்கியாவது காரில் போகணும், லோன் வாங்கியாவது, புரியுதா உங்களுக்கு? லோன் வாங்கியாவது நம்மளை பார்த்து அவங்க பொறாமப்படுற மாதிரி வாழணும். இதான் என்ன தெரியுமா? சுகபோக பிரியம். அப்போ என்னென்ன பிரியம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? தற்பிரியம், பணப்பிரியம், சுகபோக பிரியம். ஆனால் அந்த 4ஆவது வசனத்தில் கவனிச்சிங்கன்னா தேவ பிரியராயிராமல், தேவ பிரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? தேவ பிரியம், traitors, heady, high-minded, lovers of pleasures, lovers of pleasures. சுகபோக பிரியம்னா சிற்றின்ப பிரியர்கள், சிற்றின்ப பிரியம், அதான் சுகபோக பிரியம். எனக்கு எது பிடிக்குமோ அதையே நான் செஞ்சுட்டு இருக்கிறது, அதான் சிற்றின்ப பிரியம், சுகபோக பிரியம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கு. தற்பிரியம், பணப்பிரியம், சுகபோக பிரியம், அதாவது சிற்றின்ப பிரியம், இப்படி தான் இருக்கு. ஆனால் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவ பிரியராய் இருக்கிறோமா? ஆர் வி லவர்ஸ் ஆஃப் காட்? நீங்களும் நானும் தேவ பிரியராய் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை பார்த்து என் பிரியமே, என் பிரியமேன்றார். ஆனால் உண்மையிலேயே அவர் என் பிரியமே என்று சொல்லுவதற்கு ஏற்றாற் போல்தான் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை
இருக்கிறதா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்தில் ஒரு வசனம் படித்தோம். நம்முடைய தியானத்திற்குரிய மைய வசனம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கலேஷியன்ஸ் 1:10 வாசிக்கிறோம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். சில நேரங்களில் பாருங்களேன், மனுஷங்களை பிரியப்படுத்த தான் நிறைய விஷயங்கள் செய்வோம். அப்போது மனுஷர்களை பிரியப்படுத்துதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபல் வந்தாருன்னா பிரின்சிபல் வந்து அப்படி வேலை செய்கிற மாதிரி நீக்கிற மாதிரி சில நேரத்தில் அப்படி நம்ம செய்வோம். சரிங்களா? சில நேரம் உண்மையாக செய்வோம், சில நேரத்தில் ஒரு ஆக்டிங். சரிங்களா? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. தற்பிரியம், பணப்பிரியம், சுகபோக பிரியம், மனுஷனை பிரியப்படுத்துதல் அப்படிலாம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குங்க, தேவ பிரியம், தேவனை பிரியப்படுத்துவது. நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதுதான் நம்முடைய கேள்வி. கர்த்தருக்கு பிரியமானவன் என்றால் அதை எப்படி அந்த அந்தஸ்தை அடைவது? என்ன செய்யணும்? படிக்கலாமா? பைபிளிலிருந்து ஜெபத்தோடு படிப்போம், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, கர்த்தருக்கு பிரியமானவன் என்ற ஒரு அழகான தலைப்பை வேதாமத்திலே வைத்திருக்கிறீர். அது வெறும் தலைப்பாக மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்வின் அனுபவமாக மாற வேண்டும். அப்படி வேதாமத்திலே மாற்றிக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களில் ஒரு 4 பேரை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம்ப்பா. ஆவியானவர் எங்கள் அகக்கண்களை திறக்கும்படி வேண்டுகிறோம். ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலே பிரசன்னமாகி இருந்து எங்களுடைய குருட்டுத்தனத்தை அகற்றி எங்களுடைய பலவீனங்களை நீக்கி, ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனை சிதறலை ஆண்டவர் தடுத்து உமக்கு நேராக, உம்முடைய வசனத்துக்கு நேராக எங்கள் மனதையெல்லாம் திருப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவன் அப்படின்னு வேதாகமத்தில் பேர் பெற்றவர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். அதுக்கு மேலே இருக்கலாம். ஸோ நான் பார்த்த, நான் கண்டுபிடித்த, என்னுடைய அனுபவத்தில் ஆராய்ச்சி செய்த ஒரு 4 பேர் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவர்கள் 4 பேர். அவர்கள் எப்படி பெற்றார்கள், நாம் எப்படி பெற முடியும் என்பதுதான் இன்றைக்கு உள்ள பாடம். நம்பர் 1, முதலாவது நபர் யார் என்றால் ஏனோக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11:5, ஹீப்ரூஸ் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் என்ன போட்டிருக்கு? தேவனுக்கு பிரியமானவன் என்று எப்ப சாட்சி பெற்றானா? அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் அப்படின்னு வாசிக்கணும். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். என்ன சாட்சி? தேவனுக்கு பிரியமானவன். He pleased God. ஆண்டவருக்கு பிரியமானவன் என்ற சாட்சியை எப்பங்க பெறணும்? மண்டையை போடுறதுக்கு முன்னாடியே. சரிங்களா? அவர் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார், சரிதானே? அவர் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், உயிரோடு எடுத்துக்கொண்டார். நம்ம எல்லாம் ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொள்வாரா? அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது, அப்படி தானே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்பொழுது நாம் உயிரோடு அவரை பார்க்கிற ஒரு பாக்கியம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? இருக்கு. நம்புறீங்களா? ஒன்று, மரித்தால், கிறிஸ்துவுக்குள் மரித்தால் உயிரோடு எழுந்து மேலே போகலாம். அல்லது அவர் வர வரைக்கும் உயிரோடு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்திருந்தால் ஆண்டு என்ன செய்வார்? மருவமாக்கி ஏனோக்க கொண்டு போன மாதிரி கொண்டு போவார். அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னமே சாட்சி பெற்றான். இவர் முதல் நபர்.
ரெண்டாவது யார் என்றால் தானியேல். தானியேல் பற்றி படிச்சிருக்கோம்ல, நிறைய படிச்சிருக்கோம். தானியேல் 3 இடங்களில் பைபிளை படித்து பாருங்கள். 3 தடவை பரலோக ஜீவிகள் வந்து, தேவதூதர்கள் வந்து 2 முறை, 1 முறை இயேசு கிறிஸ்துவும் என்ன சொல்லியிருக்காங்க தானியேலை பார்த்து, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். பாருங்கள், தானியேல் 9:23 வசனம், தானியேல் 10ஆம் அதிகாரம் 11 மற்றும் 19 வசனங்கள். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 23 நீ மிகவும் பிரியமானவன் கேப்ரியேல் சொல்கிறார். 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கலாமே. தானியேல் 10:11 அவன் என்னை நோக்கி, கேப்ரியேல் தான், பிரியமான புருஷனாகிய தானியேலே. 19ஆம் வசனம், 19ஆம் வசனம் பாருங்க, வாசிக்கிறோம். பிரியமான புருஷனே பயப்படாதே. இது இயேசு கிறிஸ்து சொல்றார். உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன் கொள், திடன் கொள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய மாதிரி சொல்லியிருப்பார் பைபிள், புதிய ஏற்பாட்டில், திடன் கொள், திடன் கொள். அப்போ பாருங்க, தேவதூதர்களும் சரி, கேப்ரியேலும் இயேசுவும் என்ன சொல்றாங்கன்னா, பிரியமான புருஷனே நீ மிகவும் பிரியமானவன். எத்தனை முறை? 3 தடவை. ஏனோக்கு சீர்கட்ட பூமியிலே தேவனுக்கு பிரியமாய் நடந்தான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பூமி மிகவும் சீர்கட்டதாக இருந்தது அப்படின்னு திரும்ப திரும்ப வரும் பாருங்களேன். ஆதியாகமத்தில் 6ஆவது அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 11-12 நீங்கள் படித்து பாருங்கள், பிறகு படித்து பாருங்கள். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கட்டதாக இருந்தது. பூமி பூமி பூமின்னு அந்த 2 வசனத்தில் நிறைய தடவை வரும். பூமி மிகவும் சீர்கட்டதாக இருந்தது. அப்படிப்பட்ட பூமியில் எப்படி இருந்தாரா ஏனோக்கு? தேவனுக்கு பிரியமானவன். சீர்கட்ட பூமியில் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார் ஏனோக்கு. எதிரிகளின் பூமியில் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார் தானியேல். அவரை சுற்றிலும் யார் தான்? எதிரிகள் தான். கைதியாக, சிறை கைதியாக இருந்த ஒரு தேசத்தில் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார் தானியேல். நாமும் எதிரிகளின் பூமியில் தான் இருக்கிறோம், அப்படி தானே? பாடத்தில் படித்தோம்ல, நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. சவர் கேட்டார், போராட்டம் பற்றி பைபிள் என்ன? டக்கு டக்குன்னு 10 வசனம் சொல்லியிருக்க வேண்டாம்? எபேசியர் 6:12 இருக்குல்ல, பயங்கரமான போராட்டம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பைபிள் இருக்கு. அப்போ ஒரு போராட்டத்தின் மத்தியில், எதிரியின் போர்க்களத்தில், பிசாசின் பூமியில் நாம் இருக்கிறோம். அப்போ எப்படி இருக்கணும்? தானியேலை போல தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். 3வது யார்? 3வது நபர் யார் தெரியுமா? யாரு? வாசிப்போம். ஏசாயா 48க்கு வாங்க. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யார் அந்த நபர்? ஏசாயா, ஐசாயா 48:14 வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை எங்க செய்வானா? பாபிலோனில் செய்வான். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன போட்டிருக்கு பாருங்க, இங்கிலீஷில் வாசிக்கிறோம். The Lord hath loved him, he will do his pleasure, he will do his pleasure, he will do his pleasure. தேவனுக்கு பிரியமானதை, தேவனுடைய சித்தத்தை அவன் என்ன செய்வானா? he will do his pleasure on Babylon, பாபிலோன் மீது அவன் செய்வான். தமிழில் பார்த்தீங்கன்னா பாபிலோனில் செய்வான் இருக்கு, he will do in Babylon அப்படின்னு தமிழில் இருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா he will do on Babylon, பாபிலோன் மீது செய்வான், பாபிலோனுக்கு செய்வான் அப்படின்னு இருக்கு. யார் அந்த நபர்? யார் அந்த நபர்? கோரேஸ். கோரேஸ் என்ற நபர், பெர்சிய அரசனான கோரேஸ் பற்றி இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த கோரேஸை பற்றி ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லி வச்சிருக்கிறார். ஏசாயா
44ஆம் அதிகாரத்திலிருந்து படிச்சிங்கன்னா 44, 45, 46, 48 இந்த அதிகாரங்களில் எல்லாம் கோரேசை பற்றி நாம் வாசிக்கிறோம். பாருங்களேன், 44 அதிகாரத்துக்கு வரீங்களா? 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்களேன். கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன். கோரேஸ் அப்படின்னா அந்த பெயருக்கு அர்த்தம் மெய்ப்பன். சைரஸ் மீன்ஸ் ஷெப்பர்ட். அவன் என் மெய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். என்ன சொல்றார் ஆண்டவர்? எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? இங்கே கோரேசின் பேர் வருது பார்த்தீங்களா? இந்த கோரேசின் பெயர் ஆண்டவர் சொல்லும் பொழுது கோரேஸ் இல்லை, கோரேஸ் பிறக்கவே இல்லை. சரித்திரத்தில் ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கோரேஸை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பாருங்களேன். When Cyrus found his name written in the prophecies which Isaiah left behind him 220 years before, an earnest desire and ambition seized upon him to fulfill what was written. ஏசாயா தன்னை குறித்து 220 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைத்திருக்கிறதை இந்த கோரேஸ் வாசித்து அறிந்த பொழுது, தீர்க்க தரிசனங்கள் வழியாக வாசித்து அறிந்த பொழுது, இந்த கோரேசின் இருதயத்தில் ஒரு ஊக்கமான வாஞ்சை, ஒரு லட்சியம் பிறந்ததாம். என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நான் செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம் அவனுக்கு வந்துச்சான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அவர் பிறக்கிறதுக்கு 220 ஆண்டுகளுக்கு முன்பாக, 2.25 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் பேரோடு சொல்லி வச்சிருக்கிறார். கோரேஸ் அவன் பேரு. அவன் என்னெல்லாம் செய்வான் சரிங்களா? அதாங்க ஏசாயா 44 அதிகாரத்தில் இருக்கு. 27ஆம் வசனம் பாருங்களேன். 44, 27. நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். பாபிலோனுக்குள்ள என்ன நதி ஓடிச்சு? ஐப்பராத்து நதி ஓடிச்சு. அதை வற்றி போக பண்ணினவன் கோரேஸ், அதை வெட்டாந்தரையாக்கினவன் கோரேஸ். 45ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தனாகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. இந்த கோரேஸ் பெரிய பாஸ்டர்லாம் கிடையாது, ஒரு அஞ்ஞானி, சரிதானே? பாரசீக தேசத்தான், அதான் பெர்ஷியன். He was a Persian king. ஆண்டு சொல்லாரு, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, பாபிலோனியர்களை கீழ்ப்படுத்தி, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவளுக்கும் படிக்கும். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க உள்ள நுழைஞ்சாரு. தண்ணியை, ஐப்ராத்து நதி தண்ணீரை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு பாபிலோன் கோட்டை வழியாக உள்ளே போனார். அந்த கோட்டைச்சுவருக்கு அடியில் போனார். 2 கோட்டை உள்ளே போனால் கோட்டைச்சுவரெலாம் திறந்து கிடந்துச்சான். உள்கோட்டை சுவர் எப்படி இருந்துச்சான்? திறந்து கிடந்துச்சான். அதான் வசனம் சொல்லுது பாருங்க. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, பாபிலோன் தேசத்தை கைப்பற்றுவான், அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து எருசலேமுக்கு அனுப்புவான் அப்படின்னு இந்த வேலையை யார் தான் செய்யணும்? கோரேஸ் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் 220 ஆண்டுகளுக்கு முன்பாக அவனை பற்றி சொல்லி வச்சாருங்க. கர்த்தருக்கு பிரியமானவன், அவருக்கு சித்தமானதை எங்கே செய்வான்? பாபிலோனில் செய்வான். பாபிலோன் மீது செய்வான். பாபிலோனை அவன் கைப்பற்றுவான். யார் தான் போய் இந்த பாபிலோனை கைப்பற்ற முடியும்? லேசில் பாபிலோனை ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த சின்ன வயசு கோரேஸ் என்ன பண்ணிட்டாராம்? அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாபிலோனை ஜெயிக்கும் பொழுது அவருக்கு 35, 36 வயசு, அவ்வளோதான். என்ன செய்தான் கோரேஸ்? பாபிலோனை ஜெயித்தான். கர்த்தருக்கு பிரியமானவன். இந்த ஒரு பாட்டு புதுசாக வந்திருக்குல்ல, தாய் உருவாக முன்னே. வழக்கமாக பைபிளில் படிச்சிருக்கிறோம். அதாவது என்னுடைய உன் தாயின் வயிற்றிலே உன்னை நான், தாயின் கர்ப்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு இருக்கு. ஆனால் அந்த பாட்டு பாலான்னு ஒருத்தர் அந்த பாட்டு வெளியிட்டிருக்கிறாரு. ரொம்ப பிரபலமான பாடல். என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீர் ஐயா. தாய் உருவாக முன்னே
என் அம்மாவுக்கு முன்னாடியே என் கருவை கண்டீர் ஐயா. அந்த கோரேசுக்கு பிறந்தோம், அப்படி தானே? 220 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் பேரை சொல்லிட்டார். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் கருவிலேயே தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? உண்மைதானே? நான் அதை நம்புகிறேன், நிச்சயமாக நம்புகிறேன், 100% நான் நம்புகிறேன். ஏன்னா டாக்டர் ஆக வேண்டியது பாஸ்டர் ஆகிட்டேன், பாஸ்டர் ஆகணும் தான் ஒரு பொருத்தனை பண்ணி வச்சுருந்தாங்க எங்கள் பாட்டி. அப்போ ஆண்டவர் நம்ம கருவிலேயே அவர் தெரிந்து கொண்ட தேவன். 220 வருஷங்களுக்கு முன்பாக கோரேசை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் திட்டம் வச்சிருக்கலையா? அஞ்ஞான அரசனாய் அஞ்ஞான பூமியில் இருந்தும் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார், தேவனுக்கு பிரியமானதை செய்தார். யாரு? கோரேஸ். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ 3 நபர்களை சொன்னேன். ஏனோக்கு, தானியேல், கோரேஸ். 4வது நபரை கடைசியில் பார்ப்போம். ஏனோக்கை போல பூமியில் இருக்கும் போதே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே நாம் என்ன பெற வேண்டும்? சாட்சி பெற வேண்டும். தேவனுக்கு பிரியமானவன் என்ற சாட்சியை நாம் பெறணுங்க. எப்படி இந்த ஏனோக்கு சாட்சி பெற்றார்? அந்த கொடிய பூமியில், அக்கிரமங்கள் நிறைந்து காணப்பட்ட அந்த பூமியில் எப்படி இந்த ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாய் நடந்தார்? ஏனோக்கு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டெடிகேட்டட். ஏனோக்கு என்ற பெயருக்கு டெடிகேட்டட்னு அர்த்தமா? சரிதானே? அர்ப்பணிக்கப்பட்டவன் அர்த்தம். அப்படிதான் இருந்தாரா இல்லையா? அப்படிதான் இருந்தார். நம்ம பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் டைட்டில், ஸ்பெஷல் அர்த்தம் இருக்கு. நம்ம பேருக்கும் காமனாக நமக்கு என்ன பேரு? நிறைய மாதிரி சொல்லியிருக்கேன். காமனாக நமக்கு என்ன பேரு? கிறிஸ்டியன்ஸ். அப்படிதானே? கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்து, கிறிஸ்தவன், கிறிஸ்தவர்கள், அவன் கிறிஸ்துவை சேர்ந்தவன், அதான் கிறிஸ்தவன். அவர்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், அதான் கிறிஸ்தவர்கள். அப்ப கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தி அனாயிண்டட் ஒன். கிறிஸ்துன்னு அதான் அர்த்தம். சரிங்களா? இந்த கிரேக்க சொல்லுக்கு, கிறிஸ்து என்ற கிரேக்க சொல்லுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்க, கிறிஸ்தவர்கள் என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்கள் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இதான் கரெக்ட் அர்த்தம். கிறிஸ்டியனா இதான் அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். சரிதானே? இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தானே பரிசுத்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். We are God's anointed. அதான் சங்கீதத்தில் ஒரு இடத்துல வரும், படிச்சு பாருங்க. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் அப்படின்னு ஆண்டு சொல்லிக்கிறார். டச் நாட் மைன் அனாயிண்டட். நான் அபிஷேகம் பண்ணின என்னுடையவர்களை நீங்க தொடாதீங்க, தொடக்கூடாது. தொட விட்டாரா யோபுவை ஆண்டவர்? சாத்தானை தொட விட்டாரா? அவன் உயிர் எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல. சரிதானே? பிரியமானவர்களே, so we are God's anointed. நீங்களும் நானும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்ப அந்த பேருக்கு ஏற்றாறு போல ஏனோக்கு வாழ்ந்தாருங்க. அர்ப்பணிக்கப்பட்டவன். அப்படிதான் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அதற்கு ஏற்றாறு போல தான் வாழ்க்கை இருக்கா? அபிஷேகம் பெற்றவர்கள் வாழ்க்கையில் அசுத்தங்கள் இருக்கலாமா? ஏதாயிலும் அருவருப்பு, அசுத்தம், அநியாயம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? யோசித்து பார்ப்போம். ஏனோக்கை போல பூமியில் இருக்கும் போதே நற்சாட்சி பெற வேண்டும். தானியேலை போல பெற்றோரை விட்டு பிரிய நேரிட்டாலும் தேவனை விட்டு பிரிய கூடாது. அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு வந்துட்டார், பாபிலோனுக்கு வந்துட்டார். 17 வயசுல வந்துட்டார். அதுக்கப்புறம் அம்மா அப்பாவை, இவங்க அம்மா அப்பா கூட வந்தாங்களான்னு தெரியல, பைபிளில் நமக்கு சொல்லலை. ஆனால் பெற்றோரை விட்டு ஒருவேளை அவர் பிரிந்திருந்தாலும் இந்த தானியேல் என்ன செய்யலை? தேவனை விட்டு
பிரியவே இல்லை. தேவனை விட்டு பிரியாது இருக்கிறதுக்கு கனெக்ஷன் கையிலையும் காலிலையும் தாங்க இருக்குது. சரிங்களா? தேவனோடு ஒரு நெருங்கின உறவுக்கான தொடர்பு கையிலையும் காலிலையும் தான் இருக்குது. கையில் அவருடைய வேதத்தை ஏந்தணும், முழங்காலில் அவருடைய சமூகத்தில் நிற்கணும். கையும் காலும் தான் நமக்கும் கடவுளுக்கு இருக்கிற கனெக்ஷன். கை என்ன பண்ணுது? கை என்ன பண்ணுது? கால் என்ன செய்யுது? யோசித்து பார்ப்போம். 220 ஆண்டுகளுக்கு முன்பாக, பிறக்கு முன்பாகவே தேவனால் பெயரிடப்பட்டவன் இந்த கோரேஸ். ஆண்டவர் நம்மையும் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா? ஆண்டவர் அந்த கோரேஸை பற்றி சொன்னார்ல, எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான், நிறைவேற்றுவான். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதைத்தான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்ப. இன்னொரு இடத்துல சொல்ல பாருங்களேன். ஏசாயா 46:10க்கு வாங்க. ஏசாயா 46:10. ஏசாயா 46:10 ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். தன்னை பற்றி சொல்றாரு, எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் அப்படின்றார். தன்னை குறித்து சொல்லுகிறார், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அதே சமயத்தில் 44:28 சொல்லும் பொழுது எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் அப்படின்னு கோரேஸை பற்றி சொல்கிறார். எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான். அன்பானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு இந்த கடைசி நாட்களில் தேவை. தேவனுக்கு பிரியமானதெல்லாம் செய்கிறவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் நம்மை விரல் விட்டு எண்ணுவார் என்று சொன்னால், எனக்கு பிரியமானதை செய்கிறவன், எனக்கு பிரியமானதை செய்கிறவள் அப்படின்னு விரல் விட்டு எண்ணினால் அந்த விரலில் நம்ம வருவோமா? அந்த கால்குலேஷனில் நம்ம இருப்போமா? யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஏனோக்கு, தானியேல், கோரேஸ். ஆக கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும் என்றால் என்ன வழிகள்? வாட் ஆர் த வேஸ்? வழிகள் என்ன? முதலாம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், முடிச்சிருங்க பாப்பா அந்த வசனத்தை, அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஒருவேளை சத்துருக்கள் இருக்கிறாங்களா? நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சத்துருக்கள் கூட என்ன ஆயிடுவாங்க? சரண்டர் ஆயிடுவாங்க. கைது பண்ணிட்டு வந்தாங்க. தானியேல் நண்பர்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க. தானியேல் ப்ரேயர் பண்ணிட்டு கேட்டார், ஆண்டவரே 10 நாள் எங்களுக்கு பருப்பு மரக்கறி. என்ன பண்ணிட்டாங்க இந்த பாபிலோன் அதிகாரிகள்? ஓகே ஓகே அப்படின்ட்டாங்க. அப்படி தானே? ஓகே ஓகே 10 நாள் இருப்பா, சாப்பிடுப்பா, நீ 3 வருஷம் சாப்பிடுப்பா சொல்லிட்டாங்கல்ல. 10 நாள் தான் கேட்டாங்க. அப்புறம் ஆண்டவர் 3 வருஷம் ஓகே நீங்கள் சாப்பிடுங்க பருப்பு மரக்கறி. நடந்துச்சா? ஆக முதலாவது கர்த்தருடைய பார்வையில் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் முதல் என்ன தெரியுமா? முதல் வழி, அந்த வழி என்ன? அவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அது என்ன வழி அப்படின்னா பார்த்துருவோமா? சங்கீதம் 112 128 சங்கீதம் நம்ம சொல்லுவோம் அடிக்கடி. 128 கர்த்தருக்கு பயந்து சொல்லுங்க, அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். என்ன வழிங்க? 112க்கு வாங்களேன். 112 சங்கீதம் 1 வசனம். 112 1 வசனம் சொல்லுது. 112:1 அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 128:1க்கு ஜோடி வசனம் 112:1. சரிங்களா? அவருடைய வழிகளில் மிகவும், அவருடைய வழிகள் நடக்கிறவன் பாக்கியவான் என்றால் அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன். சரிங்களா? அப்போ முதல் பிரியம்னா என்ன தெரியுமா? கட்டளைகளில் பிரியம். கட்டளைகளில் பிரியம். கட்டளைகளில் பிரியமாக இருக்கணும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது 119 32 வசனம் சங்கீதம் 119 32. அங்கே தாவீது ஜெபிக்கிறார், அவர் என் இருதயத்தை, நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக, என்ன வழிங்க?
கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். ஆர் வி ரன்னிங் இன் த வேஸ் ஆஃப் காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஓடிட்டு தான் இருக்கிறோம், டெய்லி வேலை வேலை வேலைன்னு ஓடுறோம். ஆண்டோடைய கற்பனைகள் வழியாக தான் ஓடுறோமா? கரெக்டாக ஓடுறோமா? ஓடுறதும் கரெக்டாக ஓடணும். கர்த்தருக்கு பிரியமானவன் ஆகணுமா? முதல் என்ன தெரியுங்க? முதல் வழி என்ன வழி? கட்டளைகளில் பிரியம். வேகமாக சொல்கிறேன். ரெண்டாவது வேதத்தில் பிரியம். சங்கீதம் 1 2ஆம் வசனம் பாருங்களேன். 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும். அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரிங்களா? இரவும் பகலும். அதாவது நம்முடைய வாழ்க்கை அவருடைய வேதத்தின் வழியிலே இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். எஸ்ராவை பற்றி படிச்சிங்கன்னா, எஸ்ரா பற்றி ரொம்ப ஒரு 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 அழகான வசனம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இல்லை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். எஸ்ரா 7:10 என்ன சொல்லுது பாருங்களேன். அழகாக வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், ஸ்டடி, அதன்படி செய்யவும், கண்டக்ட், நடக்கணும், படிக்கணும், நடக்கணும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். He prepared his heart. அப்படிதான் இங்கிலீஷில் இருக்கும். ஆயத்தப்படுத்தி இருந்தான். தானியேலை பற்றி படிச்சிருக்கோம்ல, தன் இருதயத்தில் அவன் தீர்மானம் பண்ணி இருந்தான். இங்கே படிக்கிறோம், தன் இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தி இருந்தான். இருதயத்தை அவன் ஆயத்தப்படுத்தி இருந்தான். He prepared his heart to study. ஆராயிறதுக்கும், அடுத்து என்னது, என்ன ஆராய்ஞ்சேனோ அப்படி செய்கிறதுக்கும், ஸ்டடி, கண்டக்ட், அதுக்கப்புறம் என்ன, அது மாதிரி சொல்கிறது, டீச். ஸ்டடி, கண்டக்ட், டீச். முதல்ல படி, அது மாதிரி செய்ய, அதுக்கப்புறம் போய் உபதேசம் பண்ணு. கல், நில், சொல், அப்படி சொல்லலாம். கல்னா என்னது? இந்த கல் கிடையாது. கல்னா என்னது? இளமையில் கல்னு சொல்லுவாங்களே. இளமையில் கல் இல்லாவிட்டால் முதுமையில் மண் அப்படின்வாங்க. இளமையில் கல். வயசு இருக்கும் பொழுது என்ன செய்யணும்? படிக்கணும். நிறைய பிள்ளைகளுக்கு எவன்டா அந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சான்? இப்போ வழக்கமாக வர டயலாக் தான். இப்போது இந்த டைமில் யாருடா அந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சது? ஏன்னா எக்ஸாம்னு எல்லாருக்கும் அப்படியே எரியுது பிள்ளைகளுக்கு. சரிதானே? இளமையில் கல் இல்லாவிட்டால் முதுமையில் மண். இப்போ படிக்கலைன்னா வயசான காலத்தில் வாழ்க்கையில் மண் விழுந்துடும். சரிதானே? அதான் அர்த்தம். ஆகவே கல். இந்த எஸ்ரா அவன் கற்றுக்கொண்டான். அதற்காக இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கல், அதுக்கப்புறம் நில், அதன்படி செய்யணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? போய் சொல்லணும். கல், நில், சொல். எஸ்ரா வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சுங்க. வேதத்தில் பிரியம். வேதத்தில் பிரியம். வேதத்தில் பிரியமாக இருக்கோமா நம்ம? இல்லை வேறு எதுலையும் வேறு எதுலையோ பிரியமாக இருக்கிறோம்ல எல்லாருமே. வேறு எதுலையோ பிரியமாக இருக்கணும். அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு என்னன்னு தெரியும், திரும்ப திரும்ப சொல்ல விரும்பலை. நம்ம பிரியமெல்லாம் வேறு எதுலையோ போயிடுச்சு. A bright tool is not making us bright. அப்படி தானே? A bright tool, a bright product is not making us a bright product. நீங்கள் வச்சுருக்கோம்ல கையில் பிரைட்டாக. ஸ்மார்ட் ஃபோன் இஸ் மேக்கிங் மீ ஸ்டூபிட். ஸ்மார்ட் ஃபோன் ஏன் வச்சாங்க தெரியுமா? பேருக்கு நம்மளாம் ஸ்டூபிட் ஆக்குறதுக்காக. ஸ்மார்ட்டுக்கு ஆப்போசிட் ஸ்டூபிட். சரிதானே? ஆர் வி ரியலி பிகமிங் ஸ்மார்ட்? நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ ரெண்டாவது கர்த்தருக்கு பிரியமானவன் அப்படின்னா என்ன செய்யணும்? அதுக்கு வேதத்தில் பிரியம். ஆண்டோட சத்திய வசனத்தில் பிரியமாக இருக்கணும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம்
கை கொண்டு நடப்பதற்கு இரவும் பகலும் அதை நீ தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்படி செய்தால் உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எங்கே இருக்கு? யோசுவா 1:8 இருக்கு. சங்கீதம் 1:2 ஜோடி வசனம் யோசுவா 1:8. புத்திமானா நடக்கணும், வழி வாய்க்கணும், செய்கிற காரியமெல்லாம் நடக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணுமா? ஆண்டோட வேதாகமத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். இரவும் பகலும்னா 24 hours பைபிள் வச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது. அப்படி அர்த்தம் வரல. அது வரல. என்ன அர்த்தம்? இப்படி பைபிள் சொல்லுது, நான் இப்படி நடக்கலாமா? ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்பொழுதும் ட்ராவல் பண்ணும்பொழுது எங்கேனாலும் சரி பைபிள் இப்படி சொல்லுது, நம்ம இப்படி செய்யலாமா? அதான் இரவும் பகலும். வேதத்தில் பிரியம். மூணாவது என்ன பிரியம்? ஜெபத்தில் பிரியம். ஜெபத்தில் பிரியம். நீதிமொழிகள் 15:8 வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். பட் த பிரேயர் ஆஃப் த அப்ரைட் இஸ் இஸ் டிலைட். டிலைட்னா மனமகிழ்ச்சி. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளின்படி நாம் நடந்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபம் ஆண்டவருக்கு எப்படி இருக்குமா? மனமகிழ்ச்சியாக இருக்குமா? 84 வயதில் ஜெபத்தில் பிரியமுள்ளவராக இருந்தார் தானியேல். அப்படிதானே? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 84 வயசுலையும் முழங்கால் போட்டு, 84 வயசுலையும் எருசலேமுக்கு நேராக, 84 வயசுலையும் பலகணிகளை திறந்து வச்சு, 84 வயசுலையும் ஸ்தோத்திரம் பண்ணி. சரிங்களா? அவர் பண்ண ஜெபங்கள் அதில் 7 அம்சங்கள் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். 7 அம்சங்கள் தானியேல் 6:10. 84 வயசுலையும் ஜெபத்தில் பிரியம். வழக்கத்தின்படி அப்படி தானே இருக்குது. வழக்கத்தின்படியே வழக்கமாக ப்ரே பண்ணுவாராம் 3 வேளையும். இது 6வது அம்சம். இது வரைக்கும் 6 சொல்லிட்டேன். சரிதானே? இந்த 84 வயசுலையும் இந்த தானியேல் தாத்தா என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணாராம். ஜெபத்தில் பிரியம். அதனால தான் சிங்கங்கள் கூட சைலண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எதிராக, எனக்கு எதிராக எத்தனை சிங்கங்கள் இருக்கா இல்லையா? சீறுகிற சிங்கங்கள் உங்களுக்கும் இருக்கலாம், எனக்கும் இருக்கலாம். இந்த சிங்கங்கள் எல்லாம் ஆஃப் ஆகணுமா? என்ன பண்ணணும்? முழங்கால் போடணும். சரிதானே? முழங்கால் போடலை அசிங்கமாயிரும். சரிதானே? முழங்கால் போடலை என்ன ஆயிரும்? லைஃப் அப்படி ஆயிரும். ஜெபத்தில் பிரியம். நாலாவது என்ன? ஆலயத்தில் பிரியம். ஆலயத்தில் பிரியம். யோசுவா பற்றி படித்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இந்த யோசுவா பற்றி. யாத்திரா 33:11 வசனம் பாருங்களேன். எக்ஸோடஸ் 33:11. யாத்திராமம் 33ஆம் அதிகாரம் வசனம் 11 சொல்லுது, அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன், நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய மோசேயினுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் எப்படி இருந்தாராம்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நான் அதை எப்படி படிக்கிறேன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் பிரியமாயிருந்தான், அதனால தான் பிரியாதிருந்தான். சரிதானே? வாலிபன் அவர் யார்? அப்போ மோசேக்கு வேலைக்காரனாக இருந்தப்போ he was a youngster. வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அங்கே தான் கிடப்பாரான். அன்பான தேவ பிள்ளைகளை, என்னுடைய சின்ன வயசில், என்னுடைய சிறு வயசில் நான் சொல்லியிருக்கேன், இந்த லுத்தரன் சர்ச்சை கூட்டுறது, கழுவுறது, துடைக்கிறது எல்லாம் பண்ணுவேன். இந்த டாக்டர் ஜெய்சிங் அவர் கிளினிக் அங்கே தான் இன்னும் இருக்குது. அந்த 1ஆம் ஸ்டாப்புக்கிட்ட ஆரிப்பட்டிக்கும் 1ஆம் ஸ்டாப்புக்கு இடையில தூய சிலுவை லுத்தரன் ஆலயம்னு ஒரு சர்ச் இருக்கும். அதான் என்னுடைய சைல்ட்ஹுட் சர்ச். என்னுடைய சின்ன வயசு சபை அதுதான். கூட்டுவேன், கழுவேன், தொடப்பேன், எல்லாம் செய்வேன். அந்த சர்ச்சு சாவி என் கையில் தான் இருக்கும். சின்ன வயசில் நான் படிக்கும்பொழுது 6ஆப்பு 7ஆப்பு 8ஆப்பு படிக்கும் போதெல்லாம்
சாயங்காலம் சர்ச்சை திறந்து வச்சுருவேன். ஒரு 6 மணிக்கு திறந்து வைப்பேன். அந்த கிளினிக் மூடுற வரைக்கும் 9 வரைக்கும் திறந்து அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அங்கே தான் படிப்பேன், சர்ச்சில் தான் படிப்பேன். சர்ச்சிலே தான் என்னோடய வாழ்க்கை போச்சு. இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாலிபன் யோசுவா என்ற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அதனால தான் இந்த யோசுவா சொன்னார், சூரியனே நீ எங்கே கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில் அப்படின்னு சொன்னார். இந்த சூரியனும் சந்திரன் அப்படியே நின்றுச்சு. ஏறக்குறைய ஒரு நாள் முழுவதும் 23 மணி நேரம் 20 நிமிடங்கள் அந்த சூரியன் சந்திரன் அப்படியே ஸ்டக்காகி நின்றுச்சான். ஆல்மோஸ்ட் அ டே. என்னடா மணிக்கணக்கோட சொல்கிறார் அப்படின்றீங்களா? அப்படிதான் சரித்திரம் சொல்லுது. இன்னொரு இடத்துல 40 நிமிஷம் சூரியன் 10 டிகிரி பின்னாடி போச்சு. யாருடைய கதையில்? எசேக்கியா ராஜா படிச்சிருக்கீங்களா? எசேக்கியா ராஜா ஏசாயா 37ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. அது 40 மினிட்ஸ். யோசுவா கதையில் 23 hours 20 minutes. ஸோ டோட்டலி 24 hours. ஒரு நாள் நாசாவில் விண்வெளி விஞ்ஞானிகள் எல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாங்களாம். ஒரு நாள் சரித்திரத்தில் காணுமே, எங்கே போச்சு? 1 day is lost அப்படின்னு தேடினப்போ ஒரு கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட் எந்திரி சொன்னாராம், ஒரு நாள் காணாம போச்சு. அதுக்கு நான் பதில் சொல்லட்டேன், அதுக்கு ரீசன் பைபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா புத்தகத்தையும் அந்த எசேக்கியா கதையும் எடுத்து சொன்னாராம். அந்த ஒரு நாள் காணாம போச்சு சொல்கிறீங்களே, பைபிளில் தான் இருக்குது. அன்பானவர்களே, இந்த யோசுவா சொன்னார், ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு, ஒரு மனிதன் சொல் கேட்டு, பைபிள் அப்படி தான் இருக்குது, யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. ஒரு மனிதன் சொல்ல கேட்டு, ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு, ஒரு மனுஷனுடைய பேச்சை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் அப்படியே நிறுத்தினார். ஏன் தெரியுமா? அவன் தேவாலயத்தை விட்டு பிரியாதிருந்தான். பல நேரங்களில் சர்ச்சு தூரமாக இருக்குது அப்படின்னு சாக்கு சொல்லிடுறோம். சரிதானே? நிறைய சாக்கு போக்கள் நிறைய வச்சுருப்போம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவன் என்ற ஒரு நிலையை அந்தஸ்தை அடையணும்னு சொன்னால் நம்ம பார்க்குற 4வது விஷயம் ஆலயத்தில் பிரியம். இதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. லூக்கா புஸ்தகத்தில் 2ஆவது அதிகாரம் 37ஆம் வசனம் பாருங்கள். லூக் 2:37. யார் அந்த அம்மா? லூக்கா 2:37 வசனம் சொல்லுது, ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த விதவை அன்னாள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இங்கே ஒரு 84 வயசு அம்மா. பழைய ஏற்பாட்டில் ஒரு 84 வயசு ஐயா, அப்படி தானே? 84 வயது தானியேல் ஜெபத்தில் பிரியம். அதே மாதிரி தான் இங்கே 84 வயது புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியான விதவையான அன்னாள் என்ற இந்த பெண்மணி ஆலயத்தில் பிரியம், உபவாசத்தில் பிரியம், ஜெபத்தில் பிரியம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இத்தனை வயசுல அவங்க இருந்திருக்கிறாங்க. 84 வயசுலலாம் ஏன் நம்மால் முடியவில்லை? 5வது உண்மையில் பிரியம். நீதிமொழிகள் 12:22 வசனம் பாருங்க. Proverbs 12:22. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வசனம் சொல்லுது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், அப்புறம் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். இதோ உள்ளத்தில், படிச்சிருக்கீங்களா 51 சங்கீதம்? இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அதான் ஆண்டவர் விரும்புகிறார், உள்ளத்தில் உண்மை இருக்கணும். தானியேல் ஏன் ஒரு 17 வயசு கைதியாக வந்து இந்த மனுஷன் அப்படி பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் போயிட்டே தான் இருந்தார். அப்படி தான் பைபிள் சொல்லுது. 84 வயசில் பாருங்கள், அவர் சிங்கக்கபியில் போடும் பொழுது தரியுவுக்கு அடுத்து அவர் தான், மேதி அரசன் தரியுவுக்கு அடுத்து அவர் தான். அவர் கீழே தான் அடுத்த 2 பிரதான மந்திரிகள், அதுக்கப்புறம் தான் 120 தேசாதிபதிகள். ராஜாவுக்கு அடுத்து யார்? டேனியல். அந்த நிலைக்கு என்ன காரணம்? இந்த 120 தேசாதிபதிகள், இந்த 2 பிரதான மந்திரிகள், இந்த 122 சிங்கங்களும் சொல்லியிருக்கேன்ல, இவங்க எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கலாம் ட்ரை பண்ணாங்க.
தானியேல் மீது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னா தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அழகாக சொல்லுது. என்ன சொல்லுது? தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்களேன். மிக அற்புதமான வரிகள். கடைசி வரியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் வாசிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 4 சொல்லுது. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி மட்டும் போதும். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால், அதான் அண்டர்லைன் தட் வேர்டு, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. டாக்டர் வில்மாட் சொல்லுவார், அவருடைய ஆஃபீஸில் நைட்டெல்லாம் போய் சில ஆட்கள் உள்ளே ஜம்ப் பண்ணி அவர் ட்ராயர் திறந்து அவர் ஃபைல்லாம் அப்படி இப்படி புரட்டி இருட்டி பார்த்து என்னென்னமோ ஏதாவது கணக்கு வழக்கில் தப்பு விட்டுருக்காரா தானியேல் கண்டுபிடிக்கலாம் அப்படியெல்லாம் பார்த்துருப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் வில்மாட் சொல்லுவார், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால். உண்மையில் பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாக இருக்கிறோமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு படிக்கிறோம் நீதிமொழி 28:20. ஆகவே தேவன் உண்மையில் பிரியப்படுகிறார். வாழ்நாள் முழுவதும் தானியேல் உண்மையில் பிரியமுள்ளவனாக தேவனுக்கு முன்பாக அவன் நடந்தான். சரிங்களா? 2 காரியம். 6, கொடுப்பதில் பிரியம். கொடுப்பதில் பிரியம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக வாசிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். என்ன அர்த்தம் இதுக்கு? எல்லாம் மனப்பணமாக கடக்குன்னு சொல்லிடுவோம். என்ன அர்த்தம் அப்படின்னா முந்தின அதிகாரத்தை படிக்கணும், 8ஆம் அதிகாரத்தை படிக்கணும். படித்தா தான் தெரியும். சரிங்களா? பாருங்களேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கெதோனியா நாட்டு சபைகள் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும், பாருங்களேன், எல்லாமே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தான் பேசுகிறார் பவுல். மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, சாதாரண சந்தோஷம் கிடையாது, பரிபூர்ண சந்தோஷத்தினாலே எப்படி கொடுத்தார்கள்? மிகுந்த உதாரத்துமாய். எல்லாமே அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தான் இருக்கும். மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், பரிபூர்ண சந்தோஷம், மிகுந்த உதாரத்துவம். சரிங்களா? அவ்வளோ கஷ்டத்துலேயும் இந்த மக்கெதோனியா நாட்டு சபை விசுவாசிகள் என்ன பண்ணாங்களாம்? உற்சாகமாய் கொடுத்தார்கள். தங்களுக்கு இல்லை என்ற ஒரு நிலை நேரிட்ட சமயத்திலும் என்ன பண்ணாங்களாம்? உற்சாகமாய் கொடுத்தாரு. ஆண்டு உற்சாகமாக கொடுக்குறோமா? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே முத வேலை கடன்காரனு கொடுக்கணும். அப்படியா? எங்க பாஸ்டர் வீட்டுக்கு கவர் மட்டும்தான் வருது, வீட்டுக்கு கவர் மட்டும்தான் வருது, கவர் கூட வர மாட்டேங்குது. சரிதானே? ஏன்னா அட்வான்ஸை வாங்கி 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 செலவழிச்சு போடுறோம். அப்படி தானே? ஆண்டவர் கிருபை இல்லை, இது வரைக்கும் நான் 25 வருஷம் பாஸ்டாக இருக்கிறேன், ஒரு நாள் கூட அட்வான்ஸ் நான் வாங்கினதே கிடையாது. சரிங்களா? இந்த அட்வான்ஸ் வாங்கிறதுன்றது பைபிள் பாலிசியே கிடையாது. சரிங்களா? அட்வான்ஸ் வாங்குறதும், கடன் வாங்குறதும், வட்டிக்கு வாங்குறதும், வட்டிக்கு விடுறதும், இது எல்லாமே பைபிள் பாலிசி கிடையவே கிடையாது. இதுக்கு எல்லாம் வசனம் இருக்குது, சொன்னால் நேராகும். நான் சொல்லலை, வேணா சொல்லுங்க, உங்களுக்கு தனியாக நான் வசனம் சொல்கிறேன், எது தனியாக சொல்லி கொடுக்குறேன். பிரியமானவர்களே, அப்போ உற்சாகமாக ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்வாராம்? நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கடனும் இது வரைக்கும் நாங்கள் வாங்கினதே கிடையாது. என் ஒய்ஃப் இருக்காங்க, கேட்டுக்காங்க, ஒரு நாளும் கடன் வாங்கினதே கிடையாது. லோன், இன்ஸ்டால்மெண்ட்டு, இஎம்ஐ, லைஃப்பில் ஒரு பொருளும் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. பாய்னா பாய் போதும், பிளாஸ்டிக் சேர்னா பிளாஸ்டிக் சேர் போதும், அவ்வளோதான். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில்
அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அது மாதிரிலாம் நம்ம நடக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவருக்கு பிரியமாய் நடக்கிறோமா? என் பைக்கு வாங்கும்போது கூட நான் லோனுக்கு நான் எடுக்கலை. என் பைக் வாங்கி இப்போ 15 வருஷம் ஓடிட்டுருக்கு. ஒரே ஹேண்டில் நல்லா போகுது, அழகாக அந்த பைக் ஓடுது. கடவுள் கிருபையினால், கடவுளை ஆசீர்வாதம். அந்த பைக் எடுக்கும் போதெல்லாம் நினைப்பேன், ஆண்டவரே இந்த பைக்கு நீ கொடுத்த ஆசீர்வாதம், நல்லா ஓடுது. அந்த டைமில் 2வது குழந்தை பிறந்துச்சு. இப்போ 2வது பாப்பா பிறந்தா இந்த அம்மா உட்காந்துருக்காங்க. ஸோ பாப்பா பிறந்தப்போ ஒய்ஃப் வேலையை விட்டாங்க. என்னடா பைக் வாங்கணுமே அப்படின்னு உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சு, ஒரு 25,000 வந்துச்சு. அப்போ பையன் பிறந்தப்போ ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. இனிமேல் அந்த தாலியெல்லாம் கட்டிடுவேன், தாலியெல்லாம் தேவையில்லை, தாலியை கட்டி விட்டாங்க. எனக்கே தெரியாது, என்னம்மா காணன்றேன், ஏன்னா ஜோம் பண்ண பொருத்தனை பண்ண வேணான்னு கட்டிட்டாங்க. அதையும் விற்றோம். அப்புறம் அவங்க வேலையை விட்டு வந்து பணம் வந்துச்சு, ஒரு 50,000 கிட்ட வந்துச்சு, போட்டு பைக் வாங்கிட்டோம். அவ்வளோதான், லோனே கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கஷ்டப்படணும், கடன் படணும் அப்படிலாம் தேவன் அவர் விரும்பலை. ஆனால் அந்த கஷ்டத்திலையும் நாம் கொடுக்குறோமா என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு பார்க்குறார். சம்பளம் வாங்கின உடனே எங்கேயும் பிரியக்கூடாதுங்க, நேராக வீட்டுக்கு கொண்டு வரணும். மனைவி, கணவன், பிள்ளைகள் எல்லாம் உட்காரணும், ஜோம் பண்ணணும். அப்புறம் தான் சம்பளத்தை பிரிக்கணும். முதல்ல என்ன செய்யணும், முதல்ல டைத்தை எடுத்து வச்சிடணும். செய்கிறோமா? முதல்ல தசம்பாகத்தை எடுத்து வைக்கணும். அப்புறம் காணிக்கைக்குரிய பகுதி ஒரு 3% காணிக்கை அது தனியாக எடுத்து வச்சிரும். அப்புறம் ஏழைகளுக்கு மாதம் ஒரு 200-300 அப்படி தனியாக எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் வீடு, வாடகை, பால், அது இது எல்லாம் பட்ஜெட்டிங் இருக்கா நம்மகிட்ட? குடும்ப வரவு செலவு திட்டம் எதாவது இருக்கா? சபைகளுக்கு ஆலோசனை புத்தகத்தில், எலன் ஒயிட் புஸ்தகம், அதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா குடும்ப வரவு செலவு திட்டம்னு ஒரு சாப்டர் இருக்கும், படிங்க. அதெல்லாம் தான் நான் சொல்கிறேன், சும்மா எதாவது புத்தியெல்லாம் கிடையாது, படித்து தான் சொல்கிறேன் நான். படிக்கிறோமா? நம்ம நேரம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறோம். இன்னொன்று, அதை போய் படிச்சுக்கிட்டு பைபிள் படித்தா போதும் இப்படின்னு வேறு இருக்கிறோம் நம்ம. ரொம்ப சரிதானே? படிங்க பிரியமானவர்கள். தேவன் நமக்குன்னு கொடுத்த காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும். ஆகவே உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். 7 கடைசி நீதி நியாயத்தில் பிரியம். நீதிமொழிகள் 21, நீதிமொழி 21 3ஆம் வசனம் பாருங்களேன். Proverbs 21:3. சாலமோன் ஞானி சொல்கிறாரு, ஒரு ஓய்நாள் படமே வந்துச்சு இந்த காலாண்டில், வந்துச்சுல்ல, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு. நீதி நியாயம் பற்றி வந்துச்சு. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். காயினும் பலி கொண்டு வந்தார் தான், ஆபேலும் பலி கொண்டு வந்தார் தான். ஆனால் எந்த பலி ஆண்டுக்கு பிரியமாக இருந்துச்சு? ஆபேலோட பலி தான். பலியிடுவதை பார்க்கிலும் காயிரை கொண்டாந்துட்டான். இவனுக்கு தெரியும், காயினுக்கு ஆட்டுக்குட்டி தான் ஆண்டுக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு, ஆண்டுக்கு பிரியமானது தான் அவனுக்கு தெரியும். இருந்தாலும் நான் இதைத்தான் கொண்டு போவேன், நான் இப்படித்தான் செய்வேன். இருக்குல்ல நமக்கு சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டமான குணம் இருக்கேன். நான் இப்படித்தான் நான் செய்வேன். அப்படி தான் காயின் அப்படி தான் செஞ்சான். கடைசியில் என்னாச்சு? அவனோட பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் பாருங்கள், நீதி நியாயம் ஆண்டவர் இதுதான் விரும்புகிறார், இதுதான் எதிர்பார்க்கிறார், இதுதான் நீதி நியாயம்னா அதுதான் செய்யணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அன்பான தேவ பிள்ளைகளே, அநீதியான உலகில் நாம் வாழ்கிறோம். நீதி நியாயத்தில் நாம் பிரியப்படுகிறவர்களாக, நீதி நியாயம் செய்கிறவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எத்தனை காரியங்கள் சொன்னேன்? 7 காரியங்கள். முதல்ல என்னது? கட்டளைகளில் பிரியம். 2வது வேதத்தில் பிரியம். 3வது ஜெபத்தில் பிரியம். 4வது ஆலயத்தில் பிரியம். 5வது உண்மையில் பிரியம். 6வது கொடுப்பதில் பிரியம். 7வது நீதி நியாயத்தில் பிரியம். 3 நபர்கள் சொன்னேன் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு. ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று தானியேல், இன்னொன்று கோரேஸ். கடைசியா யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பைபிள் சொல்லுது, அவர் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது ஒரு குரல் கேட்டுச்சு, பிதாவின் குரல் கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? இவர் நேசகுமாரன், he is my beloved son. மத்தேயு 3:17 வாசிக்கிறோம். இவர் என் பிரியமான குமாரன் அப்படின்னு ஆண்டு சொன்னார், பிதா சொன்னார்.
என் பிரியமான குமாரன். இன்னொரு இடத்துல சொன்னார். எங்க சொன்னார் தெரியுமா? தீர்க்க தரிசனம் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறதை மத்தேயுல திரும்ப படிக்கிறோம். மத்தேயு 12:18 பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 18 வசனத்தில் அழகா வாசிக்கிறோம். இதோ நான் தெரிந்து கொண்டேன் என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், my beloved in whom my soul is well pleased. இதான் சொல்றார் பாருங்களேன். In whom my beloved, in whom my soul is well pleased. சும்மா pleased ன்னு சொல்லல, well pleased. என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். தாசன், தாசன்னா சர்வன்ட், நேசன்னா beloved, பிரியமானவன். கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக ஏசாயால சொல்லப்பட்டதை இங்கே மத்தேயு திரும்ப குறிப்பிட்டு காட்டுகிறார். இது ஏசாயால படிக்கணும். ஏசாயா 42 அதிகாரம் படிங்க. ஏசாயா 42 முதல் 2-3 வசனங்கள் இருக்கும். பிரியமானவர்களே, அப்போ இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2வது முறை மத்தேயுல படிக்கிறோம். என் பிரியமான என் நேசன். 3வது முறை அதே மத்தேயுல 17:5 பாருங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மருவமலை காட்சியில் படிக்கிறோம். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். Behold, a voice out of the cloud which said, this is my beloved son in whom I am well pleased. Hear ye him. அவருக்கு செவி கொடுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 இடத்துல படித்தோம்ல. பிதா சொல்றாரு, என் பிரியமான குமாரன், என் ஆத்மாவுக்கு பிரியமான என்னுடைய நேசன் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன தெரியுமா? பிதா ஒரு வசனத்தை படிங்க, உங்களுக்கு புரியும். யோவான் 8:39 யோவான் 8:39 வாசிக்கிறோம். 8:29 யோவான் 8:29 வசனம் சொல்லுது. 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. கிறிஸ்து எப்படி செஞ்சாராம்? பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செஞ்சாராம். நாம் எப்படி இருக்கிறோம்? அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவன் என்று நாம் பெயர் பெற வேண்டும் என்றால் பைபிள் சொல்லுகிற காரியங்கள் இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. எவ்வளோ இருக்கு. சும்மா கொஞ்சம் படித்தோம். இந்த கடல்ல இருந்து கொஞ்சம் சும்மா அப்படி கோரி இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற வேண்டும். தாவீது செய்த ஜெபம் 143 சங்கீதம் 10ஆம் வசனத்தில் இருக்கிற ஜெபம் நம்முடைய ஜெபமாக மாற வேண்டும். அது என்ன ஜெபம் தெரியுமா? எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த ஜெபத்தை டெய்லி நாம் சொல்லலாமா? சங்கீதம் 143:10 எல்லோரும் வாசிப்போமா? எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இதுதான் தாவீதின் ஜெபம். இது என்னுடைய ஜெபமாக, நம்முடைய ஜெபமாக மாறட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் ஒரு ஓய்வு நாளாக எங்களுக்கு நீ தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீர். கடந்த 2 மாதங்களும் நடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காப்பாற்றினீர். உமக்கு நன்றி. எங்களுக்கு வர இருந்த நாச மோசங்களுக்கெல்லாம் விலக்கி காத்தீர். உம்மை போற்றுகிறோம். எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் திருச்சபைக்கும் என் ஆன்லைன் இணையக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நீர் பொழிந்தருளிய எல்லா ஈவுகளுக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கணும். ராஜா, எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை உலாவ வைக்கிறீர். தகப்பனே, உமக்கென்று ஊழியம் செய்யும்படி செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை எல்லாம் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே, சபை குடும்பங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கரம் பிடித்து எங்கள் எல்லாரையும் வழி நடத்தும்படி கெஞ்சுகிறோம். விசேஷ வண்ணமாக
எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. சென்ட்ரல் திருச்சபை சேர்ந்த 10th +1 +2 பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும், நல்ல ஞானத்தை தாரும், சுகத்தை பிள்ளைகளுக்கு தாரும். ஆண்டவரே, அவர்கள் தேர்வுகள் எல்லாம் ஆசீர்வதியும். சென்ட்ரல் ஸ்கூலில் இருக்கிற கிட்டத்தட்ட 500 மாணவ மாணவிகள் ஆண்டவரே இந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க, பப்ளிக் எக்ஸாம்ஸ். எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் விசேஷித்த கிருபைகளை தருவீராக. கர்த்தர் நல்லவர் என்பதை, ஆண்டவரே நீர் ஞானத்தின் ஊற்று என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள, தேவனத்தில் கேட்டால் தேவன் ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு தேவனை தேடுகிற நாடுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே, எங்களை பள்ளிக்கூடத்தின் பிள்ளைகள் எல்லாரும் சிறந்து விளங்க தேர்வுகளிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட முழங்கால் படியிட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே சுபிட்சமும் சுகமும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த கொடிய காலங்களிலே நாங்கள் தற்பிரியராய் அல்ல, பணப்பிரியராய் அல்ல, சுகபோக பிரியராய் அல்ல, மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாய் அல்ல, தேவனே உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக ஆண்டவர் எங்களை மாற்றும்படி நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, உமது கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஏனோக்கை போல், தானியேலை போல், கோரேசை போல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் தேவனுக்கு பிரியமானவைகளை எப்போதும் செய்கிறவர்களாக ஆண்டவர் எங்களை மாற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே லீலா ராஜா சிங் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கும் நம்புகிறோம். ஆண்டவரே, அவங்களுக்கு நல்ல சுகம் தாரும். ஐயா ஜெயபால் அவர்களுக்கு நல்ல சுகம் தாரும். சகோதரர் ஆபிரகாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பணி நிமித்தம் மிகவும் ஆண்டவரே சரீர பலவீனத்தோடு இருக்கிற, கைகால் வலி வேதனையோடு இருக்கிற அந்த மகனுக்கு ஆண்டவர் நல்ல சுகம் நீர் அருள வேண்டும் என்று உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் உள்ளத்தில் சொல்ல முடியாத பலவிதமான வேதனைகளோடு, விண்ணப்பங்களோடு, கண்ணீரோடு, கவலையோடு யாராகிலும் இருந்தால் அவர்களையும் ஆண்டவர் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும், தனித்தனியாக ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், வேலை செய்கிற பெரியோர்களை ஆசீர்வதியும், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். நெடுந்தூரம் பயணிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமணத்திற்கு காத்திருக்கிறவர்களை ஆசீர்வதியும். பிரசவத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். தேவனே, உம்முடைய நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் எங்களை தொடர்வதாக. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னமே ஏனோக்கை போல் நெசாட்சி பெற ஆண்டவர்களுக்கு அருள்பாலிக்கும்படி எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் அருமை பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் காவலும் வழிநடத்தலும் இந்த நாளிலே தேவ சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து தேவனை நோக்கி மன்றாடி ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்ட, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரோடும் தேவாசீர்வாதம் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.